सर ऐसे जतन रख लो। முகத்தில மூஞ்சின்னு சொல்லக்கூடாது, முகத்தில யாங்குடைய 6 உறுப்பும் தொடர்பு இருக்கு. யாங் சக்தி நாளம் இருக்குல்ல, யாங் சக்தி நாளம். யாங் சக்தி நாளம் என்னென்ன? பெருங்குடல், சிறுகுடல், வயிறு, மூவெப்ப கட்டுப்பாட்டு அறை, பித்தப்பை, யூரினல் பிளாடர், சிறுநீர் பை. இந்த 6 இருக்கு. இங்க யூரினல் பிளாடர் ஆரம்பிக்குது, இங்க வயிறு ஆரம்பிக்குது, இங்க ஜிபி கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை ஆரம்பிக்குது, இங்க எஸ்ஐ வருது, ஸ்மால் இன்டெஸ்டைன், இங்க எல்ஐ என்ற புள்ளி வருது, அடுத்து எல்ஐ 20 வருது, எல்ஐ வருது, ஸ்டமக் இங்கே வருது, வேற என்ன டிபில் வார்மர் இங்கே வருது. எல்லா புள்ளிகளும் இருக்கு. அக்குபஞ்சரில் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வகுத்து வச்சிருக்கான் அவசர கால புள்ளிகள். ஒருத்தன் மயக்கப்பட்டுட்டானா நின்றுக்கிட்டு மயக்கப்படுவானா, கீழே விழுந்துருவானா? அப்போ கீழே விழுந்துட்டான்டா உடம்புல இருக்கக்கூடிய முழு சக்தியும் K1 என்று சொல்லக்கூடிய புள்ளியில குமிஞ்சிருக்கு. பாதத்தில் K1 என்று சொல்லக்கூடிய புள்ளியில மூச்சை அடைந்து அப்படி கீழே விழுந்தவனுக்கு அல்லது வலுப்பு போன்ற நோய்கள் உடையவர்களுக்கு, அந்த வறண்ட நேரம் சுய நினைவு அற்று இருக்கக்கூடியவர்களுக்கு, கோமா நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன புள்ளியை பயன்படுத்தணும்? K1 என்ற புள்ளியை போட்ட உடனே இறைவனுடைய உதவியை கொண்டு, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அடுத்த நிமிஷம் இது ஒரு மாற்றம் இருக்கும். அதில் நிச்சயமாக. சரி, நின்றுக்கிட்டே இருக்காரு, மயக்கம் இருக்கு, அரை மயக்கம் இருக்கு, உட்காந்துக்கிட்டாரு, காலு பாதம் கீழே இருக்கு, உட்காந்துக்கிட்டாரு, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா LU11 என்று சொல்லக்கூடிய LU11 என்று சொல்லக்கூடிய இந்த புள்ளியை கை ரெண்டையும் இப்படி விட்டு இப்படி அமுக்கலாம். இந்த இடத்துல தான் புள்ளி இருக்கு. இது எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு, இப்படி அமுக்கணும்னா இப்படி போகும், அதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு இப்படி செய்யலாம். சரியா? LU11 என்று சொல்லக்கூடிய இது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய புள்ளி. சரியா? அவசர காலங்களிலே ஒரு மயக்கமான நிலையில நம் பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள்ல 2 புள்ளி சொல்லியிருக்கேன். இது K1 அவசர காலம். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இந்த புள்ளி அழுத்துவதன் மூலமாக இறைவனுடைய உதவி கிடைச்சிச்சுன்னா அவங்க மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெறும் கோமா மட்டுமா, மயக்கம் மட்டுமா? வலுப்பு நோய்களுக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம்.
புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி நுரையீரல் சக்தி ஓட்டத்தினுடைய 11வது புள்ளி. அந்த புள்ளிக்கு அழுத்தம் கொடுப்பதனாலும் முழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இறைவனுடைய உதவியை கொண்டு கிடைக்கும். 2. ஆமா, அழுத்திடும். ஆமா, 2க்கும் அழுத்தம் கொடுங்க. அப்படியே அழுத்தம் கொடுங்க, அவசர காலத்தில் அழுத்தம் கொடுங்க. 3வது புள்ளி மூக்குக்கு கீழே, மூக்குக்கு கீழே உங்களுடைய ஆள்காட்டி விரலை வைத்து இந்த இடத்துல இப்படி ஒரு தேப்பு தேய்ச்சிங்கன்னா அடுத்த நிமிடம் அவர் கண் விழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இறைவனுடைய உதவியை கொண்டு கிடைக்கும். இந்த புள்ளியுடைய பெயர் கவர்னர் சேனல் என்று சொல்வார்கள். அதிகாரம் படைத்த கவர்னர் சேனல், அல்லது இதை ஆங்கிலத்திலே சுருக்கமாக டியூ சேனல், டியூ சேனல் என்று சொல்வார்கள். சரியா? அப்படியே வச்சு ஒரு அமுக்கு, அப்படியே ஒரு அழுத்தம், அழுத்தம் கொடுக்கணும். கிடைக்குதா? 26 காலில் என்னென்ன இருக்கு? கே இருக்கு, சக்தி ஓட்டம் யூபி இருக்கு, அடுத்து எல்ஐவி இருக்கு, ஜிபி இருக்கு, அடுத்து ஹெச் இருக்கு, ஹெச் இல்லை சாரி எஸ்பி இருக்கு, எஸ்டி இருக்கு. இது காலில் இருக்கு. இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். கையில் கையில் எல்யூ இருக்கு, எல்ஐ இருக்கு, பெரிஹார்டியம் இருக்கு, டிபிள் வார்மர் இருக்கு, ஹெச் இருக்கு, இது கையில் இருக்கு. இதையே நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டோமா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஸ்டமக்கு, கால், யூரினல் பிளட், இது 3 நம்ம பார்க்கணும். இது 3 எங்க இருக்கு? வயிறு சக்தி ஓட்ட பாதையுடைய வழித்தடம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா, ஆரம்பிக்கிறது இது கண்ணில் ஆரம்பிக்குது. கண்ணில் ஆரம்பிச்சு அப்படியே தலையில போய் அடுத்து 5ல் கீழே இறங்கி மார்பகத்தில் அப்படியே இறங்கி ஒரு கிராஸ் பண்ணி வயிற்றின் வழியாக இறங்கி அப்புறம் ஒரு கிராஸ் பண்ணி தொடை வழியாக அப்படியே இறங்கி மூட்டுக்கள் வழியாக அப்படியே வந்து காலுடைய பெருவிரலுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த விரல், காலுடைய கட்ட விரல் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த விரல், அடுத்த விரல்ல 3வது மத்திய விரல் இருக்குல்ல, அந்த பாகம் 2வது விரல் தெரியுதா? அந்த நகக்கண்ணுடைய ஓரத்திலே, நகக்கண்ணுடைய கட்ட விரலுக்கு அடுத்த விரல் நகக்கண்ணுடைய ஓரத்தில் உள்பக்கம், உள்பக்கம் நகக்கண்ணுடைய உள்பக்க அடுத்த விரல், அடுத்த விரலுடைய இந்த உள்பக்க ஓரத்திலே அமைந்திருக்கிறது 4 என்ற புள்ளி. இதிலிருந்து இது 2க்கும் இந்த இதை கொஞ்சம் இது பண்ணுங்க, இது 2க்கும் இடையிலே அரை அங்குலம் மேலே, அரை அங்குலம் மேலே, அதே நேர்கோட்டிலே அரை அங்குலம் மேலே வயிறுடைய சக்தி நாளம் ஸ்டமக் 44 என்று சொல்லக்கூடிய நீர்த்தன்மையான புள்ளி அமைந்திருக்கிறது. சரியா? நான் சொன்ன மாதிரி வைங்கடா, ஒரு படம் சிரிக்க வேணாம் யாரும். கையை இப்படி வச்சுக்கிட்டு இது கட்ட விரல இப்படி சேர்த்துக்குங்க. இந்த விரல் தான் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இறங்கணும். இந்த கட்ட விரலையும் சேர்த்துங்க, அப்படி தான் இப்படி இப்படி கையோட சேர்த்துக்குங்க. இந்த விரல் தான் இறங்கணும், இந்த விரல் சேர்ந்து இருக்குன்னு, இது தனியா இருக்குன்னு, இந்த கட்ட விரல் சேர்ந்துக்கிட்டு பட்டும் படாமல், இப்போ LI4க்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன், பட்டும் படாமல் ஃபெதர் டச், தொட்டும் தொடாமல் அப்படி மேலாப்புல நிலை நிறுத்துங்க. உங்களுடைய கையில் LI4ல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல், இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது,
இந்த மையம், கையுடைய இந்த மையம், ரேகை அப்படியே சுத்தி இருக்குல்ல, இந்த மையம் அக்குபஞ்சருடைய புள்ளியில இப்படி செய்யாம, கையை பார்த்துங்க, இப்படிலாம் வரக்கூடாது. இந்த நிலையிலே, மட்டமான நிலையிலே, இப்படி செய்யாம மட்டமான இந்த நிலையிலே அப்படியே பட்டும் படாமல் அப்படி வச்சு பாருங்க. இப்படிதான் செய்யணும் எந்த பாயிண்ட்டுக்கும். அந்த பாயிண்ட்டுக்கும் அதுதான். ஸ்டமக் 44க்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மேலாப்புல அப்படி ஃபெதர் டச் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ எப்படி இருக்கு உன் தலைவலி அப்படின்ற நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எந்த புள்ளிகளுக்கு வைத்தாலும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணி சிகிச்சை அளித்ததற்கு பின்னால் முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த வியாதி உடனே குறையுதுன்னு சொல்றாங்க. நீங்கள் சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, உடனே குறையல அப்படின்னா நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அவர்களும் பொறுமையை மேற்கொள்ள சொல்லுங்கள். உணவு பழக்க வழக்கங்களில் சில முறைகளை மாற்றி விடுங்கள். நாளைக்கு அந்த உணவு பற்றி எடுப்பாங்க. அதில் என்ன செய்ய மாறும்போது நிச்சயமாக அந்த வலி வருடக்கணக்காக ஆண்டுகள் கணக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக அப்படியே குறையும். அடுத்து ஸ்டமக் 44ல இருந்து ஒரு அங்குலம் மேலே அப்படியே அந்த இடத்துல 2, அதாவது மத்தியில் ஒரு விரல் இருக்குல்ல, 44ல இருந்து அப்படியே மேலே அப்படியே அமுக்கிட்டே வந்தீங்கடா, மேலே அதுக்கு மேலே 2 எலும்பு வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகும், ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு அங்குலம் மேலே, ஒரு அங்குலம் மேலே இருந்து 44ல இருந்து அப்படியே அமுக்கிட்டே வந்தீங்கடா, அதுக்கு மேலே ஏற முடியாது, பள்ளம் இருக்காது. இருக்கா? இருக்கா? இல்லை. அந்த இடம் தான் 43 மரத்தன்மையுடையது. வயிற்று சக்தி நாளத்தின், வயிறுடைய சக்தி நாளத்தின் மரத்தன்மையுடையது. இதிலிருந்து 44லிருந்து ஒரு அங்குலம் மேலே. சரியா? 45 பார்த்தாச்சு காற்று, 44 நீர் பார்த்தாச்சு. அடுத்து 43 மரம் என்றது பார்த்தாச்சு. ஒரு அங்குலம் 44ல இருந்து ஒரு அங்குலம் மேலே, அது மரத்தன்மை. அதுக்கு மேலே 41 என்ற நெருப்புத்தன்மையுடைய புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம லிவர் 4 என்ற புள்ளியுடைய தெரியும். அதுல இருந்து லிவர் 4 அப்படியே வந்தோம்னா லிவர் 4 இங்க இருக்கணும். லிவர் 4 இதனுடைய மேல் மட்டத்திலிருந்து இப்படியே வந்தோம்னா இந்த லிவருடைய சேனல்ல இந்த இடத்துல 4 இருக்கு, லிவர் 4. அதிலிருந்து அரை அங்குலம் பக்கத்திலே, அந்த பக்கம் இந்த சேனலுடைய அப்படியே நேர்கோட்டிலே மத்தியில் அப்படி வரும் அரை அங்குலம் லிவர் 4ல இருந்து அருகாமையிலே ஸ்டமக் 41 என்று சொல்லக்கூடிய தி ஸ்டமக் 45 என்ற காற்று தன்மையான புள்ளி வருது. அதுக்கப்புறம் 2 விரல்களும் ஆரம்பித்து அரை அங்குலம் மேலே 44 என்று சொல்லக்கூடிய நீர்த்தன்மையான புள்ளி அமைந்திருக்கிறது. 44ல் இருந்த அதே நேர்கோட்டிலே ஒரு அங்குலம் மேலே 43 என்று சொல்லக்கூடிய மரத்தன்மையான புள்ளி அமைந்திருக்கிறது. அதே நேர்கோட்டிலே மேலே லிவர் 4க்கு அருகாமையிலே அரை அங்குலம் அதே நேர்கோட்டிலே அமைந்திருக்கிறது. ஸ்டமக் 41 என்று சொல்லக்கூடிய நெருப்பு தன்மையான புள்ளி அமைந்திருக்கிறது. சரியா? டிபியா எலும்பு அப்படியே மேலே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க, இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படியே அமைக்க பாருங்க. கொஞ்சம் கனமானவர்களுக்கு தெரிகிறது கஷ்டம். இருக்கா? இருக்கா? அதுக்கு கீழே 34 இருக்கு ஜிபி. அதை இடத்த கண்டுபிடிச்சுக்குங்க. அதுல இருந்து அப்படியே நீங்க அப்படியே நேர்கோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இருக்கா? இதே நேர்கோட்டில் இருங்க, ஜிபி 34 ஜிபி 34 இங்கே இருக்கு. அதே நேர்கோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அதுதான் ஸ்டமக் 36 என்று சொல்லக்கூடிய மண் தன்மையான புள்ளியாக அமைந்திருக்கிறது. தெரியுதா? ஜிபி 34 எலும்பு
எலும்புடைய கீழே GB34, பித்தப்பை சக்தி ஓட்டத்தினுடைய 34வது மண் தன்மையான புள்ளி. இது மண் தன்மை தான். அதே நேர்கோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா எலும்பு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டிவியாவுடைய எலும்பு தானே டாக்டர், அதுக்கு முன்னால் ஒரு பள்ளம். அதே நேர்கோட்டில் அப்படியே வந்தோம்னா இருக்கக்கூடிய புள்ளி ஸ்டமக் 36 என்று சொல்லக்கூடிய மண் தன்மையுடைய சொந்த புள்ளி. இந்த ஸ்டமக் 36 நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அடிக்கடி வரும். ஜிபினா என்ன? கால் பிளாடர். தமிழில் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இது டேமேஜாக இருக்கும். ரொம்ப பேர் யாராவது கோபம் இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா? யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக பித்தம் ஊறும். யாருக்கெல்லாம் தூக்கமின்மையோ இல்லையாமல் இருக்கோ அவங்களுக்கும் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி ஒரு உணவுப் பொருளை பார்த்தவொன்னே வாயில் வச்சு ஊறுதோ, எப்படி ஒரு துக்கத்துக்கு போனோன்னா கண்ணில் நம்மளை அறியாமல் நீர் வருதோ, அது மாதிரி கோபம் அதிகமாக படக்கூடியவர்களுக்கு பித்தமும் அதிகமாக சுரக்கும், அளவுக்கு மீறி சுரக்கும், பித்த சம்பந்தமான நோய்கள் வரும். சரியா? இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, புருவத்தினுடைய வெளிப்புற விளிம்புடைய முடியுதுல புருவம், இங்கே ஆரம்பித்து அப்படியே காதுகிட்ட வந்து மறுபடியும் அப்படியே ஏறி மறுபடியும் ஒரு கோடு போட்டு மறுபடியும் ஏறி அப்புறம் இறங்கி ஏறி இறங்கி அப்படி கழுத்து வழியாக போய் ஷோல்டர் வழியாக உள்ளுக்கு போய் கப்பில் வழியாக வெளியேறி 5வது 6வது எலும்புல போய் ஒரு இடத்த போயிட்டு அடுத்து அப்படியே கிராஸ் பண்ணி மறுபடியும் வகுறு பக்கம் போய் அப்படியே இறங்கி தொடை வழியாக வந்து காலுடைய சுண்டு விரலுக்கு அடுத்த விரல், காலுடைய சுண்டு விரலுக்கு அடுத்த விரல், காலுடைய சுண்டு விரலுக்கு அடுத்த விரல், நெகக்கனுடைய ஓரத்திலே கால் சுண்டு விரல். என்ன பாயிண்ட் இருக்கு? கால் பிளாடருடைய 44வது புள்ளி காற்று தன்மையுடைய புள்ளியாக ஆரம்பம் ஆகின்றது. யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த எண்டா அந்த எண்டான்னு கேட்காதீங்க. எப்படி நகக்கனுடைய ஓரம்ன்றப்போது அதே மாதிரி வந்துருங்க. காலில் சுண்டு விரல் இருக்கு, கால் ஓரத்திலே அமைந்திருக்கிறது. பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு ஒட்டி அமைந்திருக்கிறது கால் பிளாடர் 43. விரலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெகக்கனுடைய ஓரத்திலே பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையினுடைய 44வது புள்ளி காற்றுத்தன்மையுடைய புள்ளியாக ஆரம்பமாகின்றது. அதற்கு அடுத்து ஸ்டமக் 44 பார்த்தோம்ல, அதே மாதிரி அரை அங்குலம் மேலே, இந்த 2 இதுக்கு மேலே அரை அங்குலம் மேலே எலும்பை ஒட்டி ஆரம்பமாகின்றது. 2வது 44 43 என்ற புள்ளி அமைந்திருக்கிறது. இது நீர் 2 அங்குலம் மேலே, 2 அங்குலம் மேலே. எதுல இருந்து? GB43 2 அங்குலம் மேலே. GB 43 2 அங்குலம் மேலே. அப்படியே வாங்க, அமைக்கி பாருங்க, ரொம்ப பேத்துக்கு வலிக்கும். 43 2 அங்குலம் மேலே 41 என்ற புள்ளி அமைந்திருக்கிறது. இப்ப GB 44 காற்று, 43 நீர், 41 மரம், அடுத்து 38 வரப்போறோம். இந்த எலும்பு இருக்குல்ல, இது எத்தனை சூணு? அந்த எலும்புடைய கீழே எங்க ஆரம்பமாகுதோ அங்க இருந்து இந்த ரெண்டானுடைய மத்தியில் அமைந்திருக்கிறது. அப்படி அமைக்க பாருங்க. சும்மா இப்படி 3 சூண் வச்சு
இந்த இடத்துல அமைக்க பாருங்க, ஒரு 2 நரம்புகள் இருக்கு. நரம்புக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடியது கால் பிளாடர் 38 என்ற புள்ளி. 3 சூன் நேர அப்படியே 3 சூன் மேல ஒரு நரம்பு இருக்கும், லூசா வச்சு பாருங்க இருக்கா. அது என்ன ஜிபி 38 என்று சொல்லக்கூடிய என்ன தன்மை, தீ தன்மை உடைய புள்ளியாக அமைந்திருக்கிறது. ஜிபி 34க்கு வந்து தான் நம்ம அடுத்து ஸ்டமக் 36க்கு போனோம். எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். இது என்ன எலும்பு டாக்டர்? டிப்லா, ஃபிப்லா. ஃபிப்லா எலும்புடைய கீழ்பாகம், ஃபிப்லா எலும்புடைய அப்படி பார்த்தீங்கன்னா கீழ் பாகத்தில் அமைந்திருக்கிறது. ஜிபி 34 என்று சொல்லக்கூடிய மண் தன்மையுடைய புள்ளி அமைந்திருக்கிறது. தெரியுதா? பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையினுடைய 34வது புள்ளி மண் தன்மையுடைய புள்ளி இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. புள்ளிகள் தான் குறைந்த புள்ளிகள். பெரிகார்டியத்தில் 9, இருதயத்தில் 9. அக்குபஞ்சர்ல அதிகமான புள்ளிகளுக்கு உண்டான ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா அது யூபி என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பை சக்தி ஓட்ட பாதையில தான் 67 புள்ளிகள் இருக்கு. நுரையீரல் சக்தி ஓட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய புள்ளியாக இருக்கு, சக்தி அளிக்குது. இந்த புள்ளியிலிருந்து சக்தி அங்கிருந்து போகுது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி யூபி 25 பெருங்குடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கு அப்படின்னு சொல்றான். புள்ளி நேரடியாக சக்தி அளிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கு என்று அக்குபஞ்சருடைய தத்துவம் சொல்லுகின்றது. அதே மாதிரி ஸ்பிளீனுக்கு யூபி 20 என்ற புள்ளி முழுமையாக சக்தி அளிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறது. அடுத்து இருதயத்திற்கு ஹார்ட்டுக்கு யூபி 15 என்ற புள்ளி முழுமையாக சக்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சிறுகுடல் SIக்கு யூபி 27 என்ற புள்ளி நேரடியாக சக்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து யூபி யூரினல் பிளாடர், அதற்கே சொந்தமான யூபி 28 என்ற புள்ளி. அடுத்து கே கிட்னி சிறுநீரகத்துக்கு முழுமையாக சக்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, யூபி 23 என்ற புள்ளி. அதற்கு அடுத்து இருதயத்தினுடைய மேல் உறைக்கு நேரடியாக சக்தி அளிக்கக்கூடிய யூபி 14 என்ற புள்ளியாக அமைந்திருக்கிறது. அடுத்து பெரிகார்டியத்துடைய துணை உறுப்பு டிபில் வார்மர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மூவெப்ப கட்டுப்பாட்டு அறை என்ற உறுப்பிற்கு யூரினல் பிளாடர் 22 என்ற புள்ளி நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்து கால் பிளாடர் ஜிபி பித்தப்பை, அதற்கு சிறுநீர் சக்தி ஓட்டப்பாதையினுடைய யூபி 19 என்ற புள்ளி பலம் சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கு பின்னால் LIV என்று சொல்லக்கூடிய லிவருக்கு யூபி 18 என்ற புள்ளி நேரடியாக வளம் சேர்க்கக்கூடியதாக சக்தி அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மீதி எதுக்குமே இந்த யூபியில் அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. யூபிக்கு மட்டும் 67 பாயிண்ட் இருக்கு. சுகப்பிரசவத்திற்கு கிளினிக்கல் அக்குபஞ்சர்ல பல்ஸ் பார்க்காம யூபி 67 என்ற புள்ளியை நம் அழுத்தம் கொடுப்பதனால் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு உண்டான 100% சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது. யூபி 67 என்ற புள்ளி. எத்தனையோ சுகப்பிரசவங்க இந்த யூபி 67 நம்முடைய டீமு நான்லாம் போட்டு ஆயிருக்கு. இந்த யூபி 67 எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுண்டு விரலுடைய அமைந்திருக்கிறது.
காலுடைய சுண்டு விரலுடைய வெளிப்பக்க நெகக்கண்ணுடைய ஓரத்திலே அமைந்திருக்கிறது. யூபி 67. இந்த 67 வெளியே தள்ளி கொண்டுரும். இந்த யூபி 67 கர்ப்பப்பையில என்ன ஒரு பொருள் தங்கி இருந்தாலும் அந்த பொருளை வெளியே தள்ளி கொண்டுரும். பெண்களுக்கு வரக்கூடிய மாதாந்திர பிரச்சனைகளுக்கு, குளறுபடியான பிரச்சனைகளுக்கு இந்த யூபி 67 என்ற புள்ளியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக மாதாந்த பிரச்சனைகளை சீர் செய்யலாம். பெண்களுக்கு வரக்கூடிய மாதாந்திர பிரச்சனைகள் தாமதம் ஏற்பட்டால் அதை சீர் செய்வதற்கு யூபி 67 என்ற புள்ளியை, காற்று தன்மையான புள்ளியை தூண்டுவதன் மூலமாக அந்த மாதாந்திர பிரச்சனை, தாமதமாகக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்யலாம். அடுத்து என்ன செய்யலாம்? கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் யூபி 67 வெளியே கொண்டு வந்துடும் சொல்றோம். 10வது மாதம் பிரசவ காலத்திலே அந்த டேட்ல நீங்க இதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு பொறுமையாக இருங்கள், நல்ல சுகப்பிரசவம் கிடைக்கும். மற்ற நேரத்தில் அவங்க கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பொழுது இந்த 1வது மாதம் 40 நாள் 45 நாள் 2 மாசமாக பீரியட் இல்லை அப்படின்ற போது அதை தொற்றாதீங்க தயவு செய்து, பெரும் பாவமாயிரும். சரியா? காலுடைய சுண்டு விரலுடைய வெளிப்புற நெகக்கண்ணுடைய ஓரத்திலே யூபி 67 என்ற புள்ளி அமைந்திருக்கிறது. இதான் முடியுது. இங்க ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு காலில் வந்து முடியுது. இந்த யூபி 67 பஞ்சபூதத்தில் என்ன தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இது காற்று தன்மையில அமைந்திருக்கு. அதுக்கு அடுத்து காற்றுக்கு அடுத்து யூபி 66 என்று சொல்லக்கூடிய நீர்த்தன்மை புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த காலில் 2 நிறங்கள் இருக்கு. 2 நிறங்கள் இருக்கா? மேல ஒரு நிறம், பாதத்துக்கு கீழே ஒரு நிறம் இருக்கும். இந்த 2 ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல, 2 கீ நிறமும் மேல் நிறம், அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மேடு ஏறும். அந்த சுண்டு விரல் பக்கமாக அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மேடு, அந்த விரல் முடிந்த பிறகு ஒரு மேடு ஏறும். ஏறுதா? அது ஏறுவதற்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிதான் யூபி 66 என்று சொல்லக்கூடிய நீர்த்தன்மையான புள்ளி. இது அதற்கு சொந்தமான புள்ளி. அதற்கு அடுத்து அப்படியே ஒரு மேடு வந்து ஏறி அப்படி இறங்குங்க, ஏறி இறங்குங்க. ஏறி இறங்குனீங்கன்னா என்ன புள்ளி வருது? 65 என்று சொல்லக்கூடிய என்ன தன்மையான புள்ளி? மரத்தன்மையான புள்ளி. சரியா? அதற்கு அடுத்து ஒரு அரை அங்குலம் அதே நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி என்ன புள்ளி? 64. அந்த 64 என்ன? யான் சோட் ஸ்மைண்ட். அடுத்து இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? காற்றை பார்த்திருக்கோம், நீர் பார்த்திருக்கோம், மரம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து தீ K3 சொன்னோம். இந்த டிபியா எலும்புடைய மத்தி சொன்ன K3 அப்படியே வந்தீங்கன்னா இந்த நார் இருக்கும். இது K3 அப்படிதானே? அதே அந்த பக்கம் இந்த டிபியா எலும்பு அந்த பக்கம், இது மத்தியில் இருந்து இந்த நார் இருக்குல்ல, இந்த நாருடைய மத்தியில்
அமைந்திருக்கக்கூடிய புள்ளி இந்த பக்கம், அதாவது K3க்கு அப்படியே மாற்றம். இது ரெண்டு என்ன, ரெண்டும் கபில் சார்கன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் கபில் சார்கன். அதுக்கு அடுத்து காலுடைய பின்புற இந்த மத்தியிலே அமைந்திருக்கக்கூடியது கால்புறம், பின்புறம் இந்த மத்தியிலே அமைந்திருக்கக்கூடியது UB40 என்று சொல்லக்கூடிய மண் தன்மையுடைய புள்ளி. இந்த UB40 நல்ல வேலை செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில் ஓட்ட பாதைகள் நம்மளுக்கு தெரியும், நல்லா தெரியும்ல. என்னென்ன அமைந்திருக்கு? நுரையீரலுடைய சக்தி ஓட்ட பாதை, பெருங்குடலுடைய சக்தி ஓட்ட பாதை, இருதயத்தினுடைய மேல் உரையுடைய சக்தி ஓட்ட பாதை, மூவெப்ப கட்டுப்பாட்டுடைய பாதை, இருதயத்தினுடைய பாதை, இருதயத்துடைய துணை உறுப்பான சிறுகுடலுடைய பாதை. இது எல்லாம் கையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து காலில் அமைஞ்சிருக்கக்கூடியது K என்று சொல்லக்கூடிய சிறுநீரகமும் அதனுடைய துணை உறுப்பான சிறுநீர் பையும். அடுத்து LIV என்று சொல்லக்கூடிய கல்லீரல் லிவர் பாதையும் அதனுடைய துணை உறுப்பான பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையும் தமிழ்ல. அதுக்கப்புறம் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய தமிழ்ல மண்ணீரல், ஆங்கிலத்தில் ஸ்பிளீன் என்று சொல்லுவார்கள், அதனுடைய துணை உறுப்பு ஸ்டமக் அல்லது இரைப்பை. இது எதில் அமைச்சிருக்கு? காலில் அமைஞ்சிருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். கையில் அமைஞ்சிருக்கிறது, காலில் அமைஞ்சிருக்கிறது. கையில் இந்த மூணும் LU, பெரிகார்டியம், ஹார்ட், நெகக்கல்ல முடியும், முடிவு, மரத்தன்மை, மரம். சரியா? இது ஆரம்பம், ஆரம்பம், மரம். எது? இந்த மூணு. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? இது ஆரம்பம், காற்று. இது முடிவு, காற்று. முடிவு, காற்று. இது நம்மளுக்கு, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன்னு, இதான் நம்மளுக்கு சாராம்சம். இதை நல்ல நினைவில் வச்சுக்கிறேன்னு. இப்ப மரம் உண்டாலும் சரி, காற்றுண்டாலும் சரி, எது எதை உருவாக்குறது என்று நம்மளுக்கு தெரியும். இப்ப மரம் எதை உருவாக்கும்? தீ எதை உருவாக்கும்? மண் எதை உருவாக்கும்? காற்று எதை உருவாக்கும்? நீர் மறுபடியும் எதை உருவாக்கும்? அப்படியே வரும். இப்ப காற்று இருக்கு, மென்மையான உறுப்புகள்ல காற்று ஒன்று முடியுது அல்லது ஆரம்பிக்குது. காற்றை எது உருவாக்கும்? நீர் எதை உருவாக்கும்? மரம் எதை உருவாக்கும்? தீ எதை உருவாக்கும்? மண் எதை உருவாக்கும்? அடுத்து காற்று எதை உருவாக்கும்? இது ஆக்கச்சொட்டு. இது ஞாபகம் வச்சுக்கிறேன். வலது கை, இதுக்கு இடது கை. சரியா? இதில் அமைந்திருக்கக்கூடிய பல்ஸ், மேல் பல்ஸ், இடம் காமிக்கிறேன். ஸ்டமக், சாரி, LILU ST SP TW பெரிகார்டியம். ரைட் சைடில், ரைட் சைடு. இது லெஃப்ட். இதில் அமைந்திருக்கக்கூடியது முதல் நாடி, பெருங்கோடலுடைய சக்தி ஓட்டத்தின் முதல் நாடி. அதற்கு கீழே கீழே டீப்பாக அமைஞ்சிருக்கிறது நுரையீரலுடைய சக்தி நாடி. அடுத்த இடத்துல மேல் நாடி, வயிறுடைய சக்தி ஓட்டமும்
அதற்கு அப்படியே கீழே மண்ணீரலுடைய சக்தி ஓட்டமும், அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது மூவெப்ப கட்டுப்பாட்டுடைய சக்தி ஓட்ட பாதையின் நாடியும், அதற்கு கீழே பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய இருதயத்தினுடைய மேல் உரையுடைய சக்தி ஓட்ட பாதையுடைய நாடியும். சரியா? இது என்ன சைடு? ரைட் சைடு. அடுத்து இங்கு முதலாவது நாடி சிறுகுடல், கீழே இருதயம். அடுத்த நாடி ஜிபி பித்தப்பை, அதனுடைய கீழ் நாடி லிவர். அதுக்கு அடுத்து யூபி மேல் நாடி, அதற்கு கீழே கே என்ற நாடி. சரியா? இது என்ன சைடில் இருக்கு? இது ரெண்டு என்ன தன்மை? இது என்ன தன்மை? இது என்ன தன்மை? அடுத்து என்ன தன்மை வருது? அப்ப தீ தன்மை எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு? ரெண்டு கையிலையும் என்ன தன்மை நாடி ரெண்டு ரெண்டு இருக்கு? தீக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு இருக்கு. சரியா? இது நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கிறோம். உள்ள ஆள் காட்டி விரல் எங்க இருக்கு? இதானே? இதானே? LU9 எடுத்த இடம் இதானே? இங்க அந்த இடத்துல எனக்கு எலும்பு வருது, இந்த பள்ளம் தான். சரியா? வச்சுக்கோங்க. அடுத்து அரைச்சூன்ல என்ன இருக்கு? LU8. அடுத்து அரைச்சூன்ல என்ன இருக்கு? 7 இல்ல, அதுக்கு மேல போயிடும். இந்த 3 இடம்தான், இந்த 3 இடம்தான் அக்குபஞ்சருடைய பல்ஸ் அமைந்திருக்கக்கூடிய இடம். முதலாவது பல்ஸ் LU9 என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது பல்ஸ் ஒரு எல்லாத்துக்கும் இந்த ஒரு மேடு இருக்கும், ஒரு மேடு இருக்கும். மேட்டுக்கு அப்படியே கீழே இந்த மேடு, மேட்டினுடைய அப்படியே கீழே இரண்டாவது பல்ஸ். முதல் பல்ஸ், இரண்டாவது பல்ஸ், அடுத்து மூன்றாவது பல்ஸ், அதற்கு அடுத்தாற் போல். அப்ப இந்த 3 கைகளும் இப்படி வைக்கும் போது 3 பல்ஸும் இதுல அமைஞ்சிருக்கு. அரை அரை அங்குலத்துல ஒவ்வொரு பல்ஸும் அமைஞ்சிருக்கு. சரியா? அதே போல் இந்த கையிலே இப்ப நம்ம லெஃப்ட்ல பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி இந்த மூட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல இரண்டாவது பல்ஸ் அமைஞ்சிருக்கு. முதல் பல்ஸ் இங்க, இந்த மூட்டு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்படியே நேர் கீழே நல்லா தெரியுது பாருங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். சந்தேகமே கொள்ள வேணாம், நீங்க வைக்கிறதெல்லாம் சரிதான், கரெக்டா வைக்கிறீங்க, யாரும் இங்க சோட இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 பல்ஸ் அமைஞ்சிருச்சா? இங்கிட்டு 3, இங்கிட்டு 3. இப்போ என்ன செய்யறோம்? ரைட் சைடில் இருக்கக்கூடிய அப்படி மேலாப்புல இந்த இடம் இருக்குல்ல, இந்த ரவுண்டு நான் லெஃப்ட்ல காமிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த ரவுண்டை இந்த கையை மென்மையாக வச்சுக்கிட்டு, இந்த கையை கொஞ்சம் அப்படி அமுக்கி வச்சுட்டு, ஏந்தலுக்காக இப்படி வைக்கக்கூடாது, அப்படி கொஞ்சம் அமுக்கி கொஞ்சம் அப்படி கீழே இறக்கிட்டு, இப்படி ஏந்தலா இருக்கா, இந்த கையை பெருவிரலை அப்படி கீழே விட்டு இந்த 3 விரலை அப்படி மேலாப்புல வச்சு, இதை அப்படி மேலாப்புல அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, அழுத்தக்கூடாது, மேலாப்புல வச்சு பார்த்தீங்கன்னா முதலாவது தெரியக்கூடிய பல்ஸ் SI என்று சொல்லக்கூடிய நெருப்புத்தன்மையுடைய பல்ஸ். மேலாப்புல இருக்கா இல்லையான்னு பாருங்க, நோட்ல எழுதுங்க. நெருப்புத்தன்மையான மேலாப்புல இருக்கக்கூடிய பல்ஸ் அப்படி அழுத்தாமல் ஆள்காட்டி விரலுடைய இந்த நடு பகுதியை வைத்து அப்படி மேலாப்புல தொடணும், அழுத்தவே கூடாது. அப்படி வைக்கும்போது இருக்கக்கூடிய பல்ஸ் சிறுகுடலுடைய சக்தி ஓட்டம் இருக்கா இல்லையா, பிரசண்டா ஆப்சண்டான்னு எழுதிக்குங்க. அடுத்து ஒரே ஒரு லேயர் அப்படி அப்படி லைட்டா அமுக்குங்க.
லைட்டாக அமுக்குங்க. எப்படி இந்த கையை கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்கேன், இப்படி வைக்கக்கூடாது, பெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த இடத்துலையே கொஞ்சம் அமுக்குங்க, கொஞ்சம் அப்படி அமுக்குங்க, ரொம்ப போட்டு அமுக்கிறாதீங்க. லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுக்குறீங்களா? கீழே இருக்கக்கூடிய பல்ஸு இருதயத்தினுடைய சக்தி ஓட்டம் இருக்கா இல்லையா? பிரசன்ட் ஆப்ஷன் போடுங்க. பிரசன்ட் ஆர் ஆப்ஷன் போட்டீங்களா? போட்டீங்களா? இரண்டாவது சொன்னேன், இந்த மேடுடைய அப்படியே கீழே அரை அங்குலம் ஒட்டினார் போல் இருக்கக்கூடியது மேலாப்புல பாருங்க. அப்படி மேலாப்புல இந்தா இப்படி மேலாப்புல பாருங்க இருந்துச்சுன்னா அது ஜிபி இருக்குன்ற அர்த்தம். லெஃப்ட்ல ஜிபி இருக்குன்ற அர்த்தம். மேலாப்புல பட்டும் படாமல் அப்படி வச்சு பாருங்க. இருக்கான்? இருந்துச்சுன்னா கால் பிளாடர் சக்தி ஓட்ட பாதை இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி ஆப்ஷன் எழுதுங்க. அதற்கு அடுத்த லேயர் அப்படியே ஒரு அமுக்கி பாருங்க. லைட்டா அமுக்கி பாருங்க. ரொம்ப அமைக்கிடக்கூடாது. அப்படி மென்மையாக அப்படி அமுக்கி பார்க்கணும். மென்மையாக அமுக்கி பார்க்கணும். ஏன் ரொம்ப பேர் தப்பு பண்றீங்க, இப்படிலாம் செய்யாதீங்கன்றேன். மட்டமான நிலையிலே சமதளமாக ஆள்காட்டி விரலை இப்படி வச்சு பாருங்கன்றேன். இந்த இப்படி வச்சிருக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க. அப்படி அந்த ரவுண்டு அந்த கரையை சரியான அந்த இடத்துல வச்சு முதல் பல்ஸ் மேலாப்புல பாருங்க, அழுத்தி பாருங்கள். இரண்டாவது இருக்கா கீழே இருக்கான்னு பாருங்க. இந்த கையெல்லாம் பெண்ட் பண்ணாதீங்க. இந்த இப்படி பண்றது அப்படி பண்ணலாம் பண்ணாதீங்க. நான் சொல்ற மாதிரி மெத்தட் அங்கே இருக்கு. என் கையை பாருங்க. கீழே ஒரு கை, இந்த கை இப்படி வச்சு பாருங்க. அப்படி ஒரு அழுத்தம். ஆள்காட்டி விரலுக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். இருக்கா? இருந்துன்னா இருக்குங்க, இல்லாட்டி இல்லைன்னுங்க. இருக்கு பிரசன்ட் ஆப்ஷன். இந்த 3 இடத்துல 3 பல்ஸ் இருக்கணும். 1 அந்த முட்டுக்கு கீழே 2, அடுத்து ஒட்டினார் போல 3. மூணாவது பல்ஸ்ல லெஃப்ட்ல கையை வச்சு பாருங்க. நான் சொன்ன மெத்தட்லயே தொட்டும் தொடாமலும் மேலாப்புல அப்படி பூ போல வச்சு பாருங்க. இருந்துச்சுன்னா அது சிறுநீர் சக்தி ஓட்ட பாதையின் சிறுநீர் சக்தி ஓட்ட பாதையுடைய யூபி சேனலுடைய மேப்பல்ஸ் இருந்துச்சுன்னா பிரசன்ட் போடுங்க, இல்லாட்டி ஆப்ஷன் போடுங்க. கீழே அதிலே அழுத்தம் கொடுத்து பாருங்கள். கீழே அழுத்தம் கொடுத்து பாருங்கள். இருந்துச்சுன்னா அது சிறு நீரகத்தினுடைய சக்தி ஓட்ட பாதை முழுமையாக இருக்கின்ற அர்த்தம். இல்லாட்டி ஆப்ஷன் போடுங்க. பார்த்தீங்களா? இப்போ லெஃப்ட்ல என்னென்ன அமைஞ்சிருக்கு? சிறுவுடல் அமைஞ்சிருக்கு, கீழே இருதயம் அமைஞ்சிருக்கு, அடுத்த நாடி பித்த பை அமைஞ்சிருக்கு, அதற்கு கீழே ஈரல் அமைந்திருக்கிறது. மூன்றாவது நாடி மேலே சிறுநீர் பை அமைந்திருக்கிறது, கீழே சிறு நீரகம் அமைந்திருக்கிறது. அப்ப இங்க 6 நாடியுடைய இடம் நம்மளுக்கு தெரியும்ல? 6 நாடியுடைய இடம் நமக்கு தெரியும். அடுத்து இந்த கையில அதே போல் இந்த கையில அதே போல் மேல் நாடி LU9 இருக்கக்கூடிய இடத்திலே மேல் நாடி இதே ஆள்காட்டி விரலை வைத்து கையை லைட் அப்படி மடக்கிக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மேல் நாடி இந்த ரவுண்டு வரணும். இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அது ராங்கா போயிடும். சரியான இடத்திலே சரியான முறையிலே இப்படி கையை வச்சு இப்படி பாருங்க. ஒரு அழுத்தம் கொடுங்க. மேலே தெரியக்கூடியது குடல் சக்தி ஓட்டத்தினுடைய நாடி இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா இருக்குன்னு போடுங்க, இல்லாட்டி ஆப்ஷன் போடுங்க. அடுத்து கீழே ஒரு அதே போல் அழுத்தம் கொடுத்து பாருங்க. இருந்துச்சுன்னா அது நுரையீரலுடைய முழு சக்தி நாடியுடைய ஓட்டமாக இருக்கிறது. இருக்குன்னா இருக்கு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அதுக்கு அடுத்து சொன்ன மாதிரி இந்த கையிலையும் இந்த மூட்டு இருக்கு, பெரிய மூட்டு ஒரு துருத்திக்கிட்டு இந்த கையிலையும் இருக்கு. அதுக்கு அப்படி நேர் கீழே அடுத்த நாடி அமைந்திருக்கிறது. இது என்ன நாடி? மேலே இருக்கக்கூடிய நாடி வயிறு சக்தி ஓட்டத்துடைய
முதல் நாடி இருந்துச்சுன்னா பிரசன்ட் போடுங்க, இல்லாட்டி ஆப்ஷன் போடுங்க. கீழே ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்கள், அது மண்ணீரலுடைய சக்தி நாடி இருக்கு இல்லைன்றதை உங்களை உணர்த்தும். சரியா? கையை கொஞ்சம் அப்படி மடக்கிறேன், ரொம்பவும் மடக்க வேணாம், கொஞ்சம் ஏந்தலாக. மூன்றாவது நாடி டிபில் வார்மர் என்று சொல்லக்கூடிய மூவெப்ப கட்டுப்பாட்டு அறையினுடைய நாடி. மேலோட்டமாக தெரியக்கூடிய நாடி, நெருப்புடைய நாடி, மூவெப்ப கட்டுப்பாட்டுடைய அறையுடைய மேல் நாடி முதல் நாடி. அதற்கு நெருப்புக்கு வலது கையில் இருக்கக்கூடியது. கீழே சற்று அழுத்தம் கொடுத்து பார்க்கும் பொழுது இருதயத்தினுடைய மேல் உரையுடைய பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய நாடி இருக்கு இல்ல. இது ஆப்ஷன். அடுத்து ஆப்ஷன் வேற எல்லாம் பிரசண்டா? பிரசன்ட். இப்போ இது ஆப்ஷன் இருக்கு, இது ஆப்ஷன் இருக்கு, மீதிலாம் பிரசன்ட்ல இருக்கு. இப்ப இந்த நெருப்பை அணைப்பது எது? நீர். அதான் ஆப்ஷன்ல இருக்கு, இது இருக்கு. இந்த ரெண்டுல சிறுகுடலில நீர்த்தன்மையான புள்ளி என்ன? SI2 என்ற நீர்த்தன்மையான புள்ளியை உங்கள் கட்டளை பிரகாரம் நீக்குங்கள். சரியா? நீக்குங்க. யார் சொன்னாங்க? நீங்களே நீக்குங்க, நீக்குங்க. தெரியாட்டி யாரும் சொல்லித்தாங்க. SI2 நீர்த்தன்மையை நீக்குங்க. அதே மாதிரி இங்கு இருக்கக்கூடிய யூரினல் பிளாடரில் இருக்கக்கூடிய நெருப்புத்தன்மையான புள்ளி என்ன? இப்ப நம்ம எடுத்தோம் UB 60 என்ற புள்ளியை நீக்குங்கள். ரெண்டையும் இணைச்சு விடுங்க, இணைச்சு விடுங்க. இணைச்சு விட்டு பல்ஸ் இருக்கா பாருங்க. ஏன்னா இந்த பல்ஸ் நேரத்தில் என்னைய கொஞ்சம் இப்போ இது இல்லை இல்லை, இந்த மரம் இருந்தால் தானே நெருப்பை உருவாக்கலாம். இது மென்மையான உறுப்பு தானே, இது மென்மையான உறுப்பு தானே. விடுங்க, கையை விட்டுருங்க. இப்போ இங்கே பாருங்க, இது மென்மையான, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க மேடம், இங்கே கவனிங்க. இது மென்மையான உறுப்பு, இது மென்மையான உறுப்பு. இதில் பல்ஸ் இல்லை, இதில் இருக்கு. மரம் இருந்தால் நெருப்பை உருவாக்கி விடலாம், அப்படிதானே? அப்போ கால் பிளாடரில் இருக்கக்கூடிய நெருப்பு தன்மையுடைய புள்ளி என்ன? 38 போட்டு பாருங்க. GB 38 போடுங்க. தீ போடுங்க. இதுக்கு முக்கியத்துவம் தர வேணாம், இது போடுங்க. 3 சூன் இதற்கு மேல அப்படியே இருக்கு பாருங்க. பார்த்துட்டீங்களா? பாருங்க, இருக்கா பாருங்க. கட் பண்ணிக்கங்க, கட் பண்ணுங்க. கட் சென்றாங்க. யூபி மட்டும் ஆப்ஷன்றாங்க. யூபி என்பது நீர், தன்மையில் நீர். இந்த நீர் எங்க இருக்கும் அப்படின்டா, இங்க இருங்க, இங்க இந்த பூமியில இருக்கும். தண்ணி அங்க தானே இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய தண்ணியுடைய பாயிண்ட் என்ன? ஸ்டமக்கு 44. அவங்களுக்கு போடுங்க. யாரு யாரு சேமலா போட்டு விடுப்பா. கட்டை ஆப்ஷன்றாங்க. LI ஆப்ஷன் வேற ஒண்ணுதான் ஆப்ஷன். அப்ப LI ஆப்ஷன்டா. LI காற்று. காற்று உற்பத்தி எதுல? ஸ்டமக்குல, மண்ணில் ஆரம்பிக்கணும். அப்ப LIக்கு ஒன்னு இவங்க சொன்ன மாதிரி கட்டியான உறுப்புனா ஸ்பிளீன் 5, ஸ்டமக் 45. ரெண்டுல ஏதாவது ஒன்று போடுங்க. போட்டுட்டு பாருங்க. பெரிகார்டியம் 2 ஆப்ஷன், 2 ஆப்ஷன், மீதிலாம் பிரசன்ட் இருக்கு. அப்போ டிபில் வார்மரும் பெரிகார்டியமும் என்ன தன்மையுடையது? பஞ்சபூதத்தில் நெருப்பு தன்மை, நெருப்புல இல்ல. அப்ப என்ன செய்யணும்? நெருப்பு உருவாகணும்னா எங்க இருந்து உருவாகணும்? மரத்துல இருந்து உருவாகணும். லிவர் 2 என்ற நெருப்பு தன்மையான புள்ளி
ஜிபி என்ற 41 என்ற நெருப்பு தானே. 41 41 நெருப்புத்தன்மை ஜிபியில் நெருப்புத்தன்மையான புள்ளி. இந்த 2 புள்ளியிலையும் போடுங்க. 30 அதான் நான் கேட்டேன். ஜிபி 38 என்று சொல்லக்கூடிய நெருப்பு தன்மையான புள்ளி. இந்த 2 புள்ளியிலையும் போடுங்க. யாராவது பக்கத்தில் போடுங்க. எழுதிக்கலாம். அப்புறம் வேற யாராவது போடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போடுங்க. கீழே இருக்கும். இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள். மேப்பரிசு இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அதை பற்றி கவலையே படாதீங்க. கீழே உள்ள பல்ஸ் இல்லாட்டி சிக்கல், நம்ம உடனே கொண்டுறணும். மேலே உள்ள பல்ஸுக்கு சும்மா வச்சு பாருங்க. தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியாட்டி அதை பற்றி கவலையே இல்லை. கீழே உள்ள பல்ஸுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். ஆனால் மேலே உள்ள பல்ஸை நம்ம சொல்லி தர்றோம். சரியா? வந்துருச்சா? வந்துருச்சா? சத்தமா சொல்லுங்க. முதல் பல்ஸ் இல்லைன்ற போது சத்தமா சொன்னீங்களே. வந்துருச்சு. அடுத்து யாராவது சொல்லுங்க. ஆப்சண்ட். இப்ப நான் என்ன சொன்னேன்? மேப்பல்ஸை பத்தி கவலைப்படாதீங்கன்னு. சரி, இது ஆப்சண்டா இருக்கு. இது நமக்கு வரணும், அப்படிதானே? சரி, இது இதை உற்பத்தி பண்ணுது, இது இதை உற்பத்தி பண்ணுது, அப்படிதானே? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இது ஆப்சண்ட், இது ஆப்சண்ட், இது ஆப்சண்ட். இதை நம்ம எப்படி இணைக்கணும்? இந்த புள்ளியை போட்டு பாருங்க. எந்த புள்ளிய? ஜிபி 38 என்ன புள்ளி? தீ புள்ளி. அப்ப தீயை உருவாக்குங்க. தீயில இருந்து என்ன உருவாகும்? மண் உருவாகும். மண்ணில இருந்து என்ன உருவாகும்? காற்று உருவாகும். போட்டு பாருங்க. வேற என்ன சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஈஸி மெத்தட் தானே. லிவர் 2 போடு. LIV போடுங்கப்பா. போட்டு பாருங்க. என் பேர் சத்யவதி. நான் மதுரை திருநகரில் உள்ள தனியார் ஐடியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு நான் மேக்ஸிமம் அலோபதி யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் சின்ன வச்சுருந்தது எங்கள் அப்பாவுக்கு அல்சர் இருந்தது. அப்போருந்தே நாங்கள் ஹோமியோபதி மாத்திரைகள் தான் யூஸ் பண்ணுவோம். அலோபதி யூஸ் பண்ணதே கிடையாது. மருந்து மாத்திரை சாப்பிட முழுங்க கூட யோசிக்கிற குடும்பம் தான் எங்கள் குடும்பம். சாப்பிடவும் மாட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன்னா கல்யாணம் 3 குழந்தைகள் இருக்குது. அதுகளுக்கு ஒரு நோய் நோக்காடுகள் வரும்பொழுது டாக்டர்கிட்ட தான் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அக்குபஞ்சர் பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஹோமியோபதி மாத்திரை உடனே எஃபெக்டும் பண்ணாது. அப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போய் அப்படியே பழகினா அந்த பிள்ளைகள் மருந்து மாத்திரை சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சைடு எஃபெக்ட்டுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நேரங்கள் அக்குபஞ்சர் அண்ணா நகரில் முகமது மீரான்னு சொல்லி ஒரு தட்டை கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொருத்தர் மூலமாக சாரை பற்றி தெரிய வந்தது. முடிச்சால பார்க்குறாரு அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா பார்க்குறாரு. நல்லா ஓரளவு பழக்கம் ஆகிட்டோம். பக்கத்தில் தெரிஞ்சவராக போயிட்டார். அப்புறம் அவர் ஒரு 5 நாள் கிளாஸ் வச்சுருக்கோம் வாங்கம்மான்னாரு. நான் ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். 5 நாள் நிச்சயமாக அவர்கிட்ட கற்றுக்கலாம். அவர் பேசுறதை வச்சு நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிட்டு வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட எங்கள் ஐடியில் ஒரு 300 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஒரு 50 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறோம். அவங்கள அக்குபஞ்சர்னா என்னன்னே தெரியல நிறையா பேருக்கு. நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், விவர்ஸ் காலனியில் இருக்கிறேன். அந்த மக்களுக்குமே அக்குபஞ்சர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அக்குபஞ்சர் அப்படி மருந்து மாதிரி எல்லாமே சரியாயிருமா? அந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த என்னுடைய முதல் கடமையாக இப்போ நான் நினச்சிருக்கேன். எனக்கு இறைவன் கொடுத்த இந்த பிறையை நான் பயனுள்ளதாக மாற்றிக்கிறணும். அப்போ மக்களுக்கு மருந்து இல்லாத உலகத்தை படைக்கணும் சார் சொன்ன அந்த வழியில் என்னால் முடிஞ்ச நான் செய்வேன். என்னால் முடிஞ்ச செய்வேன். நிறைய பேருக்கு நான் வருஷத்துக்கு ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வர நிறைய கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. இப்போ நான் 5 நாள் கிளாஸ்லேயே ஓரளவு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டேன். காலையில் இங்கே வந்துட்டு மதியம் போய் கிளாஸ் எடுக்கும்போது எங்கே மேடம் போயிட்டு வரீங்க, காலையில் லீவ் விட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அப்போயே ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் படிக்க விருப்பத்தில் இருக்கான். அவங்களையும் சார் விருப்பப்பட்ட அடுத்த கிளாஸில் நான் சேர்த்து விடுவேன். அங்கே ஒரு கேம்பும் போடணும்னு சொல்லி சார்ட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மக்களுக்கு பயன்படக்கூடிய நான் இதை பயன்படுத்துவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவழி மருத்துவத்தையே பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வருபவரும் அந்த மருத்துவத்தால் அடையும் புகழுக்காக
எந்த நாளும் அதை பெருமையாக நினைக்காதவரும் புதிய அக்குபஞ்சர் முறையை தோற்றுவித்து அதன் தந்தையாக இருப்பவரும் ஆகிய டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களின் வழிமுறையில் நடத்தப்பட்டுள்ள இந்த புதிய அக்குபஞ்சர் பயிற்சி முகாம் 5 நாள் பயிற்சி முகாம், அதையும் 5 நாள் என்று சொல்லக்கூடாது, அதுவும் பகுதி நேரமாக எடுக்கப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொள்வதற்காக நான் சென்னையிலிருந்து வந்தேன். என் பெயர் சங்கமேஸ்வரன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று வள்ளுவர் மருத்துவத்தின் அதிகாரத்தில் கூறியுள்ளார். முதலில் நோய் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அதற்கு உண்டான ஆதாரத்தை கண்டுபிடிக்கும். வள்ளுவர் சொல்லி வைத்தாலும் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் பல காலமாக அந்த நோய் முதல் நாடுவதில் அக்கறையாக இருந்தார்கள். ஆனால் இப்போது வியாபாரம் நோக்கி இருந்தால் அந்த சிம்டம்ஸையும் அவர்களும் வந்து மேல்நாட்டு முறைகளின்படி அவர்களும் சிம்டம்ஸுக்காக கொடுக்க வேண்டியதாகிடுது. அவர்களுக்கு கற்பிக்கப்படும் அரசாங்கத்துக்கு உண்டான அந்த பயிற்சிகள் கூட அதே ஆதாரமாக வைத்து விடுவதால் அதை மறந்து விட்டார்கள். இன்று அந்த அடிப்படையை வள்ளுவருடைய வழியில் எடுத்து அதுவும் மருந்தில்லாத வைத்திய முறை, அப்படி சீன வைத்திய முறையை மேம்படுத்தி அதில் வலிகளுக்கு மட்டும் பார்க்கப்பட்டவற்றை நோய்க்கும் சிகிச்சை கொடுத்து நோய் முதல் நாடி அதை தணிப்பதற்குண்டான வழியையும் மேம்படுத்தி தன்னுடைய இறைஞானத்தால் அதை வெளிக்கொண்டு வந்தவர் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான். அவருடைய வழிமுறையில் அவர் அவர் எப்படி நினைத்தாரோ அந்த வழியில் இந்த பயிற்சி முகாம் நடந்திருப்பது நமக்கெல்லாம் சிறப்பானது. அதுவும் வந்து மதுரையில் இருக்கிறவங்களாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 600 மைலுக்கு தாண்டி இந்த வந்திருக்கோம்னா அது வந்து அவருடைய டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவருடைய வந்து முத்தான 8 புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். அவருடைய ஒவ்வொரு மாதமும் வந்து அவருடைய கட்டுரைகள் வந்து ஹெல்த் டைமில் அதையும் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக வந்து அவருடைய தமிழ் டிவியில் வர வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தொடர்களை பார்த்து கொண்டிருக்கேன். இந்த பயிற்சி முகாம் வருவதற்கு முன்பாக வெறும் புத்தகத்தையே அவர் கொடுத்த விளக்கங்களாலே நான் மருத்துவ செல்லத்தை சாதனைகளும் செய்திருக்கிறேன். அந்த சாதனை நான் பயிற்சிக்கு வந்த நோக்கமே சாதாரண புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறதே வைத்துக்கொண்டு இவ்வளவு ஒரு அதிசயமான மருத்துவத்தை நம்ம செய்ய முடியும் என்றால் ஏன் அந்த பயிற்சி முகாம் நமக்கு வந்து பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு வழிமுறையை கொடுக்கக்கூடாது என்று வந்தேன். அது நான் வந்ததும் எனக்கு முழு 100% வெற்றி என்று சொல்வேன். பயிற்சி எடுத்தவர்கள் நோக்கமும் நிறைவேறுகிறதா நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால் இங்கு வந்தவர்களை நான் பார்க்கின்றேன். மருத்துவத்துறையில் பல துறையில் இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள், பாமரர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த பாமரர்களுக்கும் டாக்டர் ஆகின்ற ஒரு திருப்தியில் செலுத்துகிறார்கள். அதாவது ஒரு பயிற்சி எடுக்கப்பட்டு அது வந்து வெற்றி அடைகிறது என்றால் ஒன்று வந்தவர்களுக்கு அது புரிந்திருக்கிறது என்று வேண்டும். அடுத்தது என்னென்றால் புரிந்தவர்கள் அது வந்து நிச்சயமாக அதுக்கு காரணம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, புரிந்தவர்கள் மற்றவர்கள் சொல்லும் வழிமுறை அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது என்றால் அது எடுக்கப்பட்ட விதம். இதற்கு காரணம் 2 தான் இருக்க வேண்டும். ஒன்று வந்து அந்த பாடத்திட்டம் எளிமையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது அது சொல்லப்பட்ட விதமும் இருக்கும். பாடத்திட்ட எளிமையாக்கும் அந்த அடிப்படையை டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் செய்துவிட்டார். பாடத்தை ரசிக்கும்படியாக செய்து அது பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர்களும் வந்து மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு டாக்டர் முகமது ரஃபி சாரும் என்று நான் வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது மாத்திரம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையாக பண்ண இது வந்து ஒரு பயிற்சி முகாம் இருக்கிறதுன்றது பார்த்து நான் எல்லாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இன்னும் வந்து அதுவும் வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி மதுரையில் அவர் டாக்டர் ரஃபி எங்கே இருக்கிறாரோ அங்கே போகணுன்னு சொல்லுறதுக்கு தான் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா அவர்களுக்கு வாய்ப்பு ஒன்று டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் இருக்கணும், இல்லாட்டி அவரால் அறிமுகப்பட்ட அவருடைய தலை சிறந்த மாணாக்கராக இருக்க அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தான அந்த மாணாக்கர் மூலமாக அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக அதை கன்வின்ஸ், அதாவது நான் என்னோட திருப்தி அடைந்திருக்கிறேன். இது எல்லாரும் அடைய வேண்டும். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா மதுரை சார்ந்தவரை சுற்றி இருக்கவர்கள் இது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நான் ஏற்கனவே இந்த ஊரில் நேற்று நான் சந்தித்த என்னுடைய நண்பரிடம் அதை சொல்லிவிட்டேன். அவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர் அடுத்த ஜனவரியில் வந்து ஆரம்பிக்க போகிற கோர்ஸில் சேருவதாக கூட இருக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு, அதாவது ஃபஸ்லுர் ரஹ்மான் வந்து அவர் தானாக முன் வந்து இந்த சேவை செயலர்னா யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க சந்தேகம்தான். அவரால் முன் வந்து இது அரும்பாடுபட்டு பண்ணியிருக்கிறார். அந்த வழிமுறையில் வந்து முகமது ரஃபி அவர்களும் வந்து தன்னிடம் இருப்பது எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பயிற்சி முகாம் எங்கும் பார்க்க முடியாது. பணம் கொடுப்பது முக்கியம் இல்லை, பல மாதங்களாக பல லட்சங்கள் கொடுத்து தான் அது வந்து அதுவும் முழுதாக கற்பிக்கப்படாத ஒரு
ஒரு கோர்ஸை வந்து கற்றுக்கொண்டு வந்த வாய்ப்பு பாடி எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்றும், அதுவும் கற்றவர்கள் வந்து தன் வீட்டிலே எடுக்கலாம் என்றவர்களுக்கு அத்தனை கிட்ஸ், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் பற்றி எடுத்தாரோ அதெல்லாம் கூட அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும், இறையாருளால் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இதில் வந்து நானும் அதில் வந்து ஒரு பங்கு ஏற்றுக்கணுன்றது எனக்கு தோணியிருக்கு. இறைவன் வந்து எனக்கு அந்த அருளை புரிந்தால் நானும் அதாவது தேர் ஏற்கனவே நகர ஆரம்பித்து விட்டது, ஆனால் தேர் ஒருவரால் மட்டும் நகர்வதில்லை, அதை வடைபிடுவதற்கு எல்லோரும் வர வேண்டும் அப்படி என்றது கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் விஜயலட்சுமி, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அயன் அண்ட் கால்சியம் டிஃபிஷியன்சிக்காக நான் அலோபதியில் மாத்திரை எடுத்தேன். அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அலர்ஜி ஆகி என் உடம்பு நீர் கோர்த்து வீங்க ஆரம்பிச்சோன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொல்லிட்டு நான் நினச்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் சிஸ்டர்லாம் தான் சொன்னாங்க, இது மாதிரி டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, நீ அங்கே வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் நல்லா குணமாயிட்டேன். எனக்கு அக்குபஞ்சரை பற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற லெவலில் தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் ரொம்ப டாக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என் பெயர் பாண்டி. நான் ஒத்தக்கடை அக்ரிகல்ச்சர் காலேஜ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வயர்லெஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். 2002 என்னுடைய மனைவிக்கு தலையில் ஒரு கட்டியாக இருந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ இங்கே மதுரையில் ஃபேமஸாக இருந்த ஒரு டாக்டர் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் தான் நாங்கள் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து தலையில் ஒரு 2.5 mm கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை கரைக்கிறதுக்காக மாத்திரை எடுத்து அந்த கட்டி சரியாயிடுச்சு. ஆனால் அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்கும் சரியாகலை. இப்போ வரைக்கும் சரியாக முடியாத ஒரு நிலையில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய சிரமப்பட்டாங்க. அப்போ பசிக்கிறவனுக்கு தான் உணவு தேடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி நானும் ஒவ்வொரு விஷயமா தேடிக்கிட்டே இருக்கிறேன். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருக்கிறப்ப எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. சித்தா போனோம். சித்தா மெடிசன் வந்து அவங்களால ஏற்றுக்கிற முடியல, உடம்பு ஏற்றுக்கிற முடியல, வயிற்று வலி பல பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி போனோம். நேச்சுரோபதியில் டாக்டர் நல்வாழ்வுன்னு சொல்லிட்டு சிவசேலத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஒரு 10 நாள் இருந்தோம். பட் நல்லா இருந்ததுன்னா அதை நம்மளால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா பருவங்களை மாற்றம், அந்த நிலையில் வந்து நம்ம நேச்சுரோவே மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து நண்பர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹோமியோபதி டாக்டர் சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனோம். அவர் வந்து அக்குபஞ்சரையும் ஹோமியோபதியும் பயன்படுத்துகிறாங்க. ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. நிறைய அது கியூர் ஆச்சோ இல்லையா, அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. அப்போ அந்த தேடலில் தான் வந்து இந்த அக்குபஞ்சர் நல்ல ஒரு வைத்தியம், இதை வந்து நம்ம கற்றுக்கிற முடியுமான்னு கேட்குறப்ப தான் என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்ணு இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறா, இந்த ஒரு 6 மாதமாக ஒரு கோர்ஸில் இருக்கிறா. அப்போ அந்த எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது, ரெகுலர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கிடைக்காதனால இதை நம்ம கற்றுக்கிற முடியலையே, பொண்ணு மூலிமா நான் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த முறை, அவங்க படிச்சுட்டு உடனே சொல்லிக் கொடுக்குற முறை வந்து நமக்கு தெளிவாக தெரியல. அப்போ அந்த 5 days கேம்ப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிளாஸ் இருக்குது, வாங்கணுன்னு லீவ் போட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக, ரொம்ப எளிமையாக, அதாவது இதுக்கு படிப்பறிவே வேணான்றது மாதிரி காதில் கேட்டால் போதும், காதில் கேட்டு அதை கிரகிச்சிக்கிற தன்மை இருந்தால் போதுன்ற அளவுக்கு நம்ம டாக்டர் அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்காரு. இது வந்து மற்றவங்களுக்கு பயன்படுறது நம்மளுடைய முயற்சி அது. ஆனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இது வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் கல்வின்னே சொல்லலாம். இதை முதலாவது நமக்கு அடுத்து நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இறைவன் எல்லா வளங்களையும், அவரையும் அவர் குடும்பத்துக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்து இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுத்து அந்த இறை ஞானம் இன்னும் அதிகமாகி மற்றவர்களுக்கும் அது நிறைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வாழ்த்தி வணங்கி விடைகிறேன். நன்றி.